ஆச்சரியப்பட்ட நாசா விண்வெளி அமெரிக்காவில் இருந்து அவரை அழைக்கிறார்கள். இங்கே வந்து விடுங்கள், உங்களுக்கு எத்தனை கோடி வேண்டுமானாலும் நாங்கள் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறோம் என்று சொன்னபோது, நான் இந்திய தேசத்தில் படித்தேன், தமிழனாக வளர்ந்து வாழ்ந்திருக்கிறேன், நான் என்னுடைய அறிவை என் இந்திய நாட்டிற்கு தான் கொடுப்பேன், வேறு எந்த நாட்டிற்கும் நான் வர தயாராக இல்லை என்று 70 ஆண்டுகள் வரை தன்னுடைய ஆராய்ச்சியை இந்திய தேசத்திற்காக கொடுத்தார் என்பது ஒரு மிகப்பெரிய எழுச்சியின் காரணமாக இன்றைக்கு அறியப்பட்டு கொண்டிருக்கிறது. 2 வயதான ஈரான் நாட்டு பிஞ்சு குழந்தை மழலை மாறாத அழகிய மொழியில் பதில் சொன்னதாம். புத்தரின் கைகளிலே தானியம் தின்று, வர்த்தமானரின் கைகளிலே தண்ணீர் குடித்து, வள்ளுவர் வள்ளலாரிடம் வார்த்தை பழகி, காந்தியின் பள்ளியிலே அகிம்சை படித்து, நேருவின் தோள்களிலே நியாயம் பயின்று வந்து, அழகிருந்தும் கொத்தாத அகிம்சை புறா அது இந்திய புறா என்கிற காரணத்தினால்தான் எப்படி இந்தியாவில் ஏவுகணை விஞ்ஞானத்தை நாம் வளர்க்கப் போகிறோம் என்று பயத்தோடு, ஒரு விதமான பதற்றத்தோடு, ஒரு விதமான கவலையோடு அங்கே அமர்ந்து கொண்டிருந்தவருக்கு இந்தியாவின் பெருமையை, இந்திய விஞ்ஞானத்தின் ஏவுகணை விஞ்ஞானத்தின் பெருமையை இங்கே தொடங்கிய ஒரு மனிதனை நாம் மறந்துவிட்டோம். ஆனால் அமெரிக்காவினுடைய நாசா மறக்காமல் இருக்கிறது என்கிற உத்வேகத்தோடு எழுந்து போனார். அக்கினி சிறகுகள் என்கிற புத்தகத்தில் இந்த செய்தியை பதிவு செய்துவிட்டு கலாம் சொல்லுகிறார், இந்த நாட்டின் விஞ்ஞானம், உலகத்தின் விஞ்ஞானம் உலகத்தின் கைகளில் இல்லை, உலகத்தின் விஞ்ஞானம் உலகத்தின் கைகளில் இல்லை, இந்தியாவின் கைகளில் தான் இருக்கிறது என்று கலாம் ஐயா மிக தெளிவாக இந்திய விஞ்ஞானம் குறித்து பேசுகிறார். கிடைத்த வேளையில் பூமியிலிருந்து இங்கே ராக்கெட் ஏவுதளத்தில் அவருடைய பணிக்கு தன்னை ஆட்படுத்திக் கொள்கிறார். நான் சிந்தித்து பார்க்கிறேன், சிறிய இடைவெளிக்கு பிறகு இந்த தேசத்தில் நடந்த மாற்றங்களை எல்லாம் சிந்தித்து பார்க்கிற போது, அப்துல் கலாமுடைய இந்த வரலாற்றையும் சேர்த்து வைத்து பார்க்கிற போது இந்த தேசத்திற்கு ஒரு செய்தி கிடைப்பதாக நான் சிந்தித்து பார்க்கிறேன். பர்சனாலிட்டி என்ற சொல்லை அப்படியே தமிழ் படுத்தி பார்த்தால் என்ன வரும் தெரியுமா? ஆளுமை தன்மை என்று வரும். எந்த நபருக்கு ஆளுமை தன்மை இல்லை என்று நிராகரித்தார்களோ, எந்த நபருக்கு ஆளுமை தன்மை இல்லை என்று சொல்லி இந்த தேசத்தில் வேலை செய்ய வாய்ப்பில்லை என்று நிராகரித்தார்களோ, அந்த நபர்தான் பின்னாளில் இந்திய தேசத்தையே ஆளுகிற முதல் குடிமகனாக உயர்ந்தார் என்பதுதான். அத்தனை ஆயிரம் பள்ளிக்கூடங்களை கட்டிய மகான். ஆனால் அவர் பே. சீனிவாசன் என்கிற ஒரு மாணவர் தலைவனால் தோற்கடிக்கப்பட்டார். சில விஷமிகள் என்ன செய்தார்களாம், காமராசர் படிக்காதவர் என்பதை குத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு போஸ்டர் அடித்தார்களாம், பே. சீனிவாசனை பாராட்டி படித்த காமராசர் உரையாற்றுவார் என்று. அப்போது நான் காமராசர் என்ற மிகப்பெரிய படிப்பாளி எழுத்தாளி இருந்தார், இப்போவும் அந்த எழுத்தாளர் இருக்கிறார் என்று தான் நினைக்கிறேன். இப்படி போஸ்டர் அடித்தார்கள். அந்த மேடைக்கு தந்தை பெரியார் தலைமை தாங்க வருகிறார். பெரியார் சொன்னார், வருகிற வழியில் போஸ்டரை பார்த்தேன், அதில் ஒரு சிறிய திருத்தம், பே. சீனிவாசனை பாராட்டி படித்த காமராசர் உரையாற்றுவார் என்று இருந்தது. ஒரு சிறிய திருத்தம், பே. சீனிவாசனை பாராட்டி படிக்காத காமராசன் திறந்து வைத்த பள்ளியில் படித்த காமராசன் உரையாற்றுவார் என்று அடித்திருக்க வேண்டும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற ஒரு மாபெரும் தலைவர் அமெரிக்காவின் அதிபராக இருந்தவர். மிகப்பெரிய போராட்டங்களின் பிறகு அந்த தேசத்தின் தலைவனாக உயர்ந்தவர். அந்த ஆப்ரஹாம் லிங்கன் உலக புகழ் பெற்ற ஒரு கடிதத்தை எழுதுகிறார். யாருக்கு தெரியுமா? தன்னுடைய மகனுடைய ஆசிரியருக்கு எழுதுகிறார். அன்பிற்கினிய ஆசிரியர் அவர்களுக்கு மரியாதை கலந்த வணக்கங்கள். என்னுடைய மகனை, என்னுடைய சிறிய மகனை நான் உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறேன். தயவு செய்து எவ்வளவு கற்றுக் கொடுக்க முடியுமோ அவ்வளவையும் அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். இந்த உலகம் மிகப்பெரியது என்கிற உணர்வை அவனுக்கு ஏற்படுத்துங்கள். புத்தகங்கள் தான் அறிவின் வாயில் என்று அவனுக்கு சொல்லிக் கொடுங்கள். மொட்டை மாடியில் இருந்து நிலாவின் வசீகரத்தை அனுபவிப்பதற்கு அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். தூய்மையான காற்று, பிராணவாயு எப்படி உடலை சீர் செய்கிறது என்று அவனுக்கு சொல்லிக் கொடுங்கள். விளையாட்டின் போது தோற்பதையும் ஜெயிப்பதையும் சமமாக எடுத்துக்கொள்ளும் பாங்கை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். ஏமாற்றி விட்டு ஜெயிப்பதை விட நேர்மையாக இருந்து தோற்பதுதான் வாழ்க்கையின் வெற்றி என்று அவனுக்கு கற்றுக் கொடுங்கள். என்னுடைய மகன் மிகவும் நல்லவன். பெண்களுடைய விழிப்புணர்வு, பெண்களுடைய பாதுகாப்பிற்கு இளைஞர்களும் உறுதுணையாக நிற்கிறார்கள் என்கிறதை பார்க்கிற பொழுது அலைபேசி அறிவை வளர்க்கிறது. கலாம் சொன்ன எந்த தொழில்நுட்பமும்
ஒரு காலமும் பொய்யாகாது. அவருடைய கனவு வெறுமனே வெற்று வார்த்தைகளாய் இருக்காது. அலைபேசி மட்டுமல்ல, இனி 1000 கருவிகள் வந்தாலும் எங்கள் இளைஞர்களுடைய அறிவை அழித்துவிட முடியாது. ஒரு கருவி என் இளைஞனுடைய அறிவை அழித்துவிட முடியாது. ஒரு கருவி என்னுடைய இளைஞனுடைய ஆக்கத்தை அழித்துவிட முடியாது. இதுபோல 1000 பேராபத்துகளை நீங்கள் அடுக்கி வைத்தாலும், எந்த காரணம் இருந்தாலும் என் தாய் தமிழும் அழியாது. என் தாய் தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய அறிவும் அழியாது. அது வளரத்தான் செய்யும் என்ற தீர்ப்பை வழங்கி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி.